எல்லோருக்கும் ஒரே வகையான தியானங்கிறது பொருந்துதா? தியானம் செய்தால் பொருள் ஈர்க்க முடியும். தியானம் செய்தால் உள் உணர்வு அதிகமாகும், மனம் ஒருநிலைப்படும். தியானம் செய்தால் பல புதிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். ஆனால் எந்த வகையான தியானம் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிறது வேணும் இல்லையா? எல்லோருக்கும் ஒரே வகையான தியானங்கிறது பொருந்துமா? எல்லோருடைய உணவும் ஒரே போல் இருக்கா? எல்லோருடைய குடும்ப சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கா? எல்லோருடைய உடலும் ஒரே அமைப்பில் இருக்கா? எல்லோருக்கும் வேறு வேறு உடல்வாக இருக்குது, வேறு வேறு குடும்ப சூழ்நிலைகள் இருக்குது, பொருளாதார சூழ்நிலை வேறையாக இருக்குது. அப்போது அந்த தியான யுக்தி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு தியான யுக்தியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா